அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சப்த ரிஷிகளில் ஒருத்தரான பிருகு மகரிஷி அவர்களோட வரலாறை பற்றி. உலகம் தோன்றிய காலத்தில் படைக்கும் கடவுளான பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டவர் பிருகு முனிவர். பிருகுன்ற சொல்லுக்கு கடுமையான தவசக்தியால் பாவங்களை பொசுக்குபவர் அப்படின்னு பொருள். பஞ்சபூதங்களில் அக்னியுடன் பிருகு மகரிஷி பிறந்ததா வேதங்கள் சொல்லுது. பிருகு மகரிஷி கியாதின்ற ஒரு பெண்மணியை மணந்துக்கிறாரு. இந்த தம்பதிக்கு மகாலட்சுமியே மகளாக பிறக்கின்றாள். பின் விஷ்ணுவை மணந்து கொண்டாள். இதனால் உலகத்தை காக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மாமனார் என்று பெருமை பெற்றவர் இவர். பிருகுவின் பெயரால் தான் இவரோட மகளான லட்சுமிக்கு பார்கவி அப்படின்ற ஒரு பேரும் ஏற்பட்டது. பிருகு மகரிஷி புலோமா என்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார். இவள் குழந்தையாக இருந்தபோது மிகவும் சுட்டியாக இருந்தால் அவளை கட்டுப்படுத்த எண்ணிய அவளுடைய பெற்றோர், அதோ பார் அந்த மரத்தில் இருக்கும் பிரம்ம ராட்சசனிடம் உன்னை கொடுத்து விடுவோம் என்று சொல்லி பயமுறுத்துகின்றனர். விளையாட்டாக சொன்ன சொல்லை அவர்கள் மறந்துவிட்டனர். ஆனால் மரத்தில் இருந்த பிரம்ம ராட்சசன் இந்த நிகழ்வை மறக்காமல் தக்க தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தான். புலோமாவிற்கு திருமண வயது வந்தது. பிருகு மகரிஷிக்கும் புலோமாவுக்கும் திருமணம் சிறப்பாக நடந்தது. இதை அறிந்த ராட்சசனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. புலோமா இருந்த பிருகுவின் ஆசிரமத்திற்கு அருகில் வந்து ஒரு மரத்தில் தங்கி கொண்டான். இந்த விஷயத்தை அறிந்த பிருகு தன் மனைவிக்கு பாதுகாப்பு தேடினார். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த புலோமாவை தான் இல்லாத நேரத்தில் பாதுகாக்கும்படி தன்னோடு பிறந்த தன் சகோதரன் அக்னி தேவனுக்கு உத்தரவிடுகின்றார். அதனால் அவன் ஆசிரமத்திலேயே தங்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் பிருகு மகரிஷி ஆசார அனுஷ்டானங்களுக்காக நதிக்கரைக்கு கிளம்பினார். அக்னிதேவன் ஆசிரமத்தில் காவல் காத்து கொண்டிருந்தான். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணிய ராட்சசன் ஆசிரமத்தின் உள்ளே நுழைகின்றான். எதிர்ப்பட்ட அக்னியிடம் பவ்யமாக பணிந்து, சுவாமி, நீங்களே எனக்கு நியாயத்தை சொல்லுங்கள். புலோமாவின் பெற்றோர் தன் பெண்ணை எனக்கு தருவதாக வாக்களித்துவிட்டு உங்களுடைய சகோதரருக்கு திருமணம் செய்து வைத்தது சரியா? இவள் குழந்தையாக இருந்தபோலே என்னுடையவள் ஆகிவிட்டாள் என்று நியாயம் பேசினான். அவனுடைய விதண்டாவாதத்தை கேட்ட அக்னி தன் அந்நியார் பிருகு மகரிஷிக்கு மட்டுமே உரியவள், திருமணமான பெண்ணை உன்னுடன் அனுப்ப இயலாது என்று மறுத்துவிடுகின்றார். பிரம்மராட்சதன் கோபாவேசமாக எழுந்தான். இவள் என் மனைவி, நான் இவளை தூக்கி செல்வேன் என்று புலோமாவை பலவந்தப்படுத்தினான். அந்த சமயத்தில் பயத்தில் புலோமா அலறி துடித்தாள். அவள் ராட்சசனின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஓரிடத்தில் போய் விழுகின்றாள். அப்போது பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையின் முகம் மின்னலை போல் இருந்தது. அந்த ஒளியை தாங்க முடியாத பிரம்ம ராட்சசன் அந்த கணமே எரிந்து சாம்பலாகின்றான். பிறகு தன் அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு ஆசிரமம் திரும்புகின்றார். நடந்த விஷயங்கள் அவருடைய ஞான திருஷ்டியில் தெரிகின்றது. தன் மனைவி புலோமாவையும் தேஜஸ் நிறைந்த குழந்தையையும் பார்க்கின்றார். தன் மனைவியை பாதுகாக்க தவறிய அக்னிதேவன் மீது கோபம் ஏற்பட்டு சாபம் ஒன்று கொடுக்கின்றார். ஏ அக்னி, நீ யாக தீயாகவும் அடுப்பு தீயாகவும் இருந்து நல்ல பெயர் வாங்கினாய். இனி ஆங்காங்கே திடீரென பிடித்து அகப்பட்டவர்களையெல்லாம் பஸ்வமாக்கி தன் இரையாக்கி கொள்ளும் இழுந்த நிலையை அடைவாய். மக்கள் உன்னை திட்டி தீர்ப்பார்கள் என்று சாபம் கொடுக்கின்றார். மனமருந்திய அக்னிதேவன் பிரம்மதேவனிடம் முறையிடுகின்றார். பிரம்மா, அக்னியே, உனக்கு கிடைத்த சாபம் பற்றி கவலைப்படாதே. இந்த உலகத்தில் தீ பற்றி அழிக்கப் போகும் பொருட்களும் மனிதர்களும் உலகிற்கு தேவையில்லாதவர்கள். அவரவர் முன்வினை மற்றும் செய்த பாவத்தின் அடிப்படையில் உன்னால் பொருட்களையும் உயிரையும் இழப்பார்கள். எனவே உலகத்தை தூய்மைப்படுத்தும் பணியை விருப்பத்தோடு செய். உன்னால் உலகம் நன்மை பெறும் என்று ஆறுதல் சொல்லி தேற்றுகின்றார். புலோமாவிற்கு பிறந்த குழந்தைக்கு சியவனர் என்று பெயரிட்டு வளர்த்தனர். சிசுவாக இருந்தபோதே தேஜஸால் பிரம்மராட்சசனை கொன்ற இவருக்கு தனி சிறப்பிடம் உண்டு. ஒருமுறை பிருகு மகரிஷி முன்மூர்த்திகளில் சாந்த குணம் கொண்ட மூர்த்தி யார் என்பதை அறிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரையும் பார்ப்பதற்காக செல்கின்றார். பிருகு மகரிஷி கடும் தவங்கள் பல இயற்றி தெய்வ அருளை பெற்றவர். எந்த அளவுக்கு அவர் தவ வலிமை பெற்றிருந்தாரோ அந்த அளவுக்கு அவரிடம் முன்கோபமும் குடிகொண்டிருந்தது. அவருக்கு கோபம் வந்துவிட்டால் சாமானிய மனிதனாக இருந்தாலும் இறைவனாகவே இருந்தாலும் எடுத்தெறிந்து பேசி தகாத முறையில் அவர்களிடம் நடந்து கொள்வார். பிருகு மகரிஷி மும்மூர்த்திகளில் சாந்த குணம் கொண்ட மூர்த்தி யார் என்பதை அறிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரையும் பார்ப்பதற்காக செல்கின்றார். பிருகு மகரிஷி பிரம்மதேவனை காண்பதற்காக பிரம்மலோகம் போகின்றார். பிரம்மதேவர் உடனே வந்து பிருகு முனிவரை சந்திக்காமல் சற்று காலதாமதம் செய்யவே பிருகு முனிவருக்கு கோபம் வந்துவிட்டது. பிருகு மகரிஷியை வரவேற்க விரைந்து வந்த பிரம்மனை நோக்கி, உன்னுடைய இருப்பிடம் தேடி வந்திருக்கும் என்னை முறையாக வரவேற்காத நீயும் ஒரு தெய்வமா? உண்மையில் உம்மிடம் எவ்வித சிறப்பம்சமும் கிடையாது.
நீரே சிருஷ்டித்த உமது மகளுக்கு ஒப்பான சரஸ்வதி தேவியை முறையற்ற விதத்தில் நீர் மனைவியாக்கிக் கொண்டீர். ஒரு தடவை பரமேஸ்வரன் திருமுடியை காணும் முயற்சியில் ஈடுபட்ட நீர் அந்த முயற்சியில் தோல்வியுற்று திரும்பிய சமயம் பரமேஸ்வரன் திருமுடியிலிருந்து தவறி நழுவி பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்த தாழம்பூவிடம் நீர் சிவபெருமானின் திருமுடியை பார்த்துவிட்டதாக பொய்சாட்சி சொல்லுமாறு கேட்டுக்கொண்டீர். இவ்வாறு பல வகையிலும் முறையற்றவராக உள்ள உம்மை சந்திக்க வந்ததே கேவலமாகும் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். பிருகுமுனிவரின் சாபத்தால் பிரம்மாவிற்கு பூலோகத்தில் கோவில் இல்லாமல் போனது. அடுத்து பிருகு மகரிஷி கைலாய மலைக்கு சிவபெருமானை தரிசிக்கும் நோக்கத்துடன் சென்றார். அப்போது சிவபெருமான் கண்களை மூடியவாறு யோக நிஷ்டையில் இருந்தார். ஆகவே அவர் பிருகு மகரிஷியை பார்க்கவில்லை. கடும் கோபம் கொண்ட பிருகு மகரிஷி உலகத்தையும் மக்களையும் மறந்து எந்த கணமும் உமது மனைவியை அருகிலேயே அமர்ந்து கொண்டு மோகவெறி பிடித்த உம்மை நான் தரிசிக்க வந்ததே பாபம் என்று கூறிவிட்டு கைலாயத்தை விட்டு புறப்படுகின்றார். பிருகு முனிவரின் சாபத்தால் சிவன் லிங்க வடிவம் பெற்றார். அடுத்து பிருகு மகரிஷி வைகுண்டம் வந்தார். அப்போது மகாவிஷ்ணு லட்சுமி தேவியிடம் உரையாடி கொண்டிருந்தார். இதனால் பிருகு முனிவரை அவர் கவனிக்கவில்லை. கடும் கோபம் கொண்ட பிருகு முனிவர் தம்மை அவர் வேண்டுமென்றே அவமரியாதை செய்வதாக எண்ணிக்கொண்டு மகாவிஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைத்தார். திடுக்கிட்ட மகாவிஷ்ணு எதிரே பிருகுமுனிவர் நிற்பதை பார்த்து பரபரப்படைந்தவராக எழுந்து பிருகுமுனிவரின் பாதங்களை பற்றி கொண்டு, முனிசிரேஷ்டரே, தாங்கள் என்னை உதைத்ததன் காரணமாக தங்கள் கால் எவ்வாறு வலிக்கின்றதோ என்று வருந்தி கேட்டார். பிருகு முனிவர் உதைத்ததை மகாவிஷ்ணு சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் தனது கணவர் ஒரு சாமானிய பூலோகவாசியால் அவமானப்பட்டதை லட்சுமி தேவியால் சகித்து கொள்ள முடியவில்லை. தம்மை அவமானப்படுத்திய பிருகு மகரிஷியை சபிக்காமல் அவர் பாதம் பிடித்து வருத்தம் தெரிவித்த கணவர் மீது கடும் கோபம் கொண்டார் மகாலட்சுமி. இனி இங்கு எனக்கு இடமில்லை, யாருமே காண முடியாதபடி என்னை மறைத்து கொண்டு வாழ்வேன் என்று கூறிவிட்டு புறப்படுகின்றார். லட்சுமி தேவி இல்லாத மகாவிஷ்ணுவை பிருகு மகரிஷியால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. லட்சுமி தேவி அகன்றுவிட்டால் மூவுலகமும் வளம் குறைந்து நிலை குலைந்து தடுமாற்றம் அடைந்து விடுமே என்று அஞ்சி லட்சுமி தேவியிடம் மன்னிப்பு கேட்கின்றார். மகாலட்சுமி கோபம் தணிந்து மீண்டும் மகாவிஷ்ணுவிடம் வந்தமர்ந்தாள். பிருகு மகரிஷி மகாலட்சுமியின் பாதம் பணிந்து, லோகமாதா, நான் செய்த மகாபாதத்துக்கு கடும் தண்டனையாக தாங்களே என் மகளாக வந்து பிறக்க வேண்டும், என் மார்பில் எட்டி உதைத்து என்னை புனிதப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பிருகு மகரிஷி கியாதி என்ற பெண்மணியை மணந்து கொண்டது. இந்த தம்பதிக்கு மகாலட்சுமியை மகளாக பிறந்தால் பின் விஷ்ணுவை மணந்து கொண்டாள். இதனால் உலகத்தை காக்கும் ஸ்ரீ விஷ்ணுக்கு மாமனார் பிருகு மகரிஷி. ஜோதிட சாஸ்திரத்தில் சிறந்து விளங்கினார். திரேதாயுகத்தில் இவர் எழுதிய பிருகு சம்ஹிதா என்ற நூலே சோதிட சாஸ்திரத்தின் முதல் நூலாக கருதப்படுகிறது. இவருக்கு மொத்தம் 3 மனைவிகள். மனைவி கியாதி மூலம் தாதா, விதாதா, பார்கவி என்ற குழந்தைகள் உண்டு. மனைவி காவியமாதா மூலம் சுக்ராச்சாரியார் என்ற மகன் உண்டு. மனைவி புலோமா மூலம் சேவனர் என்ற மகன் உண்டு. வடநாட்டின் குஜராத் மாநிலத்திலிருந்து திருநெல்வேலி நாங்குநேரி வரை இவர் தவம் இயற்றிய இடங்கள் ஏராளமாக இந்தியா முழுவதும் இருக்கின்றது. பிராமண சமுதாயத்தில் ஸ்ரீவத்ச கோத்திரம் என்ற கோத்திரத்திற்கு மூல புருஷராக இருப்பவர் இவர். சூத பௌராணிகர் என்ற முனிவர் புராண கதைகளை உலகிற்கு வழங்கினார். இந்த கதைகளை கேட்டு உலகிற்கு தந்தவர் பிருகு வம்சத்தில் பிறந்த சவுனகர் என்பவர். இவர் இல்லாவிட்டால் புராண கதைகளே நமக்கு கிடைத்திருக்காது என்று சொல்லலாம். என்றும் 16 வயது என்ற பெருமைக்குரிய மார்க்கண்டேய மகரிஷியும் பிருகு வம்சத்தை சேர்ந்தவர்தான். விஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் பரசுராமரும் இவரது வம்சத்தில், அதாவது பிருகு வம்சத்தில் தான் அவதரித்தார். பிருகு எனப்படும் பார்கவ வம்சத்தில் அவதரித்ததால் பரசுராமருக்கு பார்கவ ராமன் என்ற பெயரும் உண்டு. விருத்திகாசுரனை கொல்ல தன் முதுகெலும்பிடையே இந்திரனிடம் கொடுத்து தன்னையே மாய்த்து கொண்ட ததீசி முனிவரும் பிருகு வம்சத்தில் தோன்றியவரே. ஜனமேஜயர் செய்த சர்ப்ப யாகத்தை நடத்தி வைத்த உதங்க முனிவர் பிருகு வம்சத்தை தான் சேர்ந்தவர். இப்படி புராணங்களில் இடம்பெற்ற எத்தனையோ மகரிஷிகள் பிருகு வம்சத்தில் அவதரித்தனர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.